ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்த உடனே சாப்பிடலாம். இதுல வந்து எள்ளுக்கு நம்ம தண்ணியை தொளிச்சு, அதாவது கொழுக்கட்டை பிடித்த மாதிரி. அதுக்குள்ள நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். என்ன பொடி? இதுவும் அதே மாதிரி கொஞ்சம் இதுக்கு பதிலா கருப்பட்டி ஆட் பண்ணலாமா? பண்ணலாம். நீங்க செய்யும் போது ஒரு அகண்ட பாத்திரத்துல எடுத்துக்கோங்க. செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க. குழந்தைங்களா ரொம்ப பிடிக்கும். என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுகோஸ் கிச்சன். வணக்கத்துல இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ். இது ராகி மாவு வச்சு பண்ண போறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்த உடனே சாப்பிடலாம். இதுல வந்து எள்ளு, வேர்க்கடலை எல்லாமே சேர்த்து உடம்புக்கு சத்தம் கூட. அதனால இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். வீடியோ பார்த்துட்டு இதே மாதிரி வீட்டுல குழந்தைங்களுக்கு இருந்தா செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஓகேங்களா? எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. நல்லா பேசுற, ஆனா நான் பேச வேண்டியதுல நீ பேசுற. ஒரு 1/2 கிலோ ராகி மாவை எடுத்து நல்லா சலிச்சு இப்படி எடுத்து வச்சுக்கணும். எடுத்துட்டு ஒரு பாத்திரத்துல மாத்திடலாம். இந்த மாதிரி மாத்திட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து இதுல தண்ணி தொளிச்சு இந்த புட்டுக்கெல்லாம் ஆவி காட்டும் பாத்தீங்களா, அந்த மாதிரி கலந்து வச்சுக்கணும். இட்லி பாத்திரத்துல ஒரு வெள்ளை துணியை போட்டு இப்போ இதுல இந்த மாவை தட்டிக்கணும். அதாவது கொழுக்கட்டை பிடித்த மாதிரி. கொழுக்கட்டைக்கு இல்ல, புட்டுக்கு ஆவி கட்டுற மாதிரி மாவு ஆவி கட்டிக்கணும். சரி சரி. இது ஒரு 20 நிமிஷம் ஆகும் வேக. அதுக்குள்ள நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். என்ன பொடி? இதுல போடுறதுக்கு எள்ளு, வேர்க்கடலை இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். 100 கிராம் அளவுக்கு எள்ளு வறுத்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு தட்டுல போட்டு ஆற வச்சிடலாம். வேர்க்கடலை, இது வறுத்த வேர்க்கடலை தான், 1 கப்பு போட்டுக்கலாம். இதே லைட்டா வறுத்துக்கலாம். இதுவும் ஓகே. இப்போ ஆறட்டும். இப்போ எள்ள மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இதுலயே ஏலக்காய் ஒரு 4 போட்டுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிடும். ரொம்ப மழை இல்லாம கொஞ்சம் குறப்பா. இத ஒரு தட்டுல போட்டுக்கலாம். அடுத்தது 1 கப்பு வேர்க்கடலை. இது கூட பாதாம் இருக்கா, ஒரு 10-15 பாதாம் போட்டுக்கலாம். முந்திரியும் போட்டுக்கலாம். ஊரெல்லாம் வைக்க வேண்டாம், அப்படியே போட்டுக்கலாம். முந்திரியும் போட்டுக்கலாம். இதுவும் அதே மாதிரி கொஞ்சம் குறப்பா. இப்போ இதையும் அப்படியே வச்சுக்கலாம். ஒரு கட்டி, முழு கட்டி செல்லம். எவ்வளவு இருக்கும்? ஒரு 1/2 கிலோக்கு மேலதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இத நறுக்குனா கட்டிக்கிட்டே இருக்கும். அதனால இப்படி கத்தி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அரிஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலா கருப்பட்டி ஆட் பண்ணலாமா? பண்ணலாம். அதுவும் அதே மாதிரி அரிஞ்சு சேர்த்துக்கலாம். இது இந்த மாதிரி துருவ கஷ்டப்படுறவங்க எல்லாம் பாவு எடுத்து போட்டா எப்படி இருக்கும்? பாவெல்லாம் எடுத்தா வேஸ்ட் ஆயிடும். பாவுக்கே வேலையே இல்லை சொல்லு, பாகு வேலையே இல்லை. இதுதான் நறுக்கி முடிஞ்சா இல்ல பையனெல்லாம் தூளா நறுக்கி கூட நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நல்லா நறுக்க முடிஞ்சா நறுக்கலாம். அதே கட்டி கட்டியா இருக்கும் வெல்லம், அப்பப்ப தென்படும். இதுன்னா நல்லா இருக்கும். இந்த மாதிரி வெள்ளத்தை நல்லா தூளாக்கியாச்சு. இப்ப வாங்க மாவு வந்துருச்சான்னு பாக்கலாம். மாவும் நல்லா வெந்துருச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியணும்னா, இப்படி எடுத்து இப்படி திருகுனா நல்லா திரளும் மாவு. நல்லா திரளணும். அது வெந்துருச்சுன்னா இருக்கும். எடுத்து பாத்திரத்துல மாத்திக்கலாம். இது நல்லா கட்டியெல்லாம் இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எள்ளு தூள் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை போட்டுடலாம். இந்த மாதிரி வேர்க்கடலையும் போட்டுக்கலாம். இந்த சூப்லயே இந்த வெள்ளத்தை எடுத்து போட்டோம்னா இதுக்கு அதுக்கும் கரெக்டா வந்துடும்.
இந்த வெள்ளம் இந்த சூட்லயே மெல்ட் ஆயிடும். சூட்லயே மெல்ட் ஆயிடும். அதுக்கு தான் இந்த சூட்லயே போட்டுருக்கு. வேற ஒண்ணுமே நம்ம பண்ண தேவை. போட்டு நல்லா இந்த வெல்லம் இதுவாகிற வரைக்கும் கொஞ்சம் கிளறி கொடுத்துக்கணும். அதுக்கு தான் நறுக்க கூடாது. அரிஞ்சு போட்டோம்னா தான் இந்த மாதிரி நல்லா இருக்கும். தேவையான அளவு போட்டுக்கலாம். நம்ம இனிப்புக்கு தேவையான அளவு. இந்த சூப்லேயே நெய் ஒரு 2-3 ஸ்பூன் நெய் சேர்த்து இப்போ அப்படியே நல்லா கிளறி 3 ஸ்பூன் நெய் போட்டு இப்போ நல்லா கிளறணும். கொஞ்சம் கலர வரைக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். நல்லா கிளறிட்டோமா நல்லா இருக்கும். நீங்க செய்யும் போது ஒரு அகண்ட பாத்திரத்துல எடுத்துக்கோங்க. சரிங்க சரிங்க. செய்யுங்கன்னா அது முதல்ல எடுத்துக்க வேண்டியதுன்னு ஒரு அகண்ட பாத்திரம் விட்டு விறகும் போதே நல்ல மணமா இருக்கு. பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இதுல நல்லா சத்தான பொருள்லாம் போட்டுக்கோலாம். நெய் வேற போட்டிருக்கோம். இருக்குல்ல, முந்திரியும் போடலாம். இது உடனே சாப்பிட்டு காலி பண்ணணும்லாம் இல்லை. ஒரு 2-3 நாள் நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல வைக்காட்டியும் நல்லா இருக்கும். ஏன்னா நெய் தானே சேர்த்துருக்கோம். தண்ணியே இதுல சேர்க்கல. இந்த தெளிச்சு ஆவி கட்டுறோம் அவ்வளவுதான் தண்ணி. மற்றபடி தண்ணியே இல்லை இதுல. அவ்வளவுதான். இதை நம்ம இப்ப என்ன பண்ணோம், பிடிச்சு வச்சிடணும். இந்த ஷேப்புக்கு வேணுமோ பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த ஷேப்ல பிடிச்சி வைக்கலாம். அப்புறம் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும்னா இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரியும் பிடிச்சி வச்சுக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். அவ்வளவுதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இதுதான் ராகி சிம்பிள் உருண்டை. நீங்களும் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க. குழந்தைங்களுக்கு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களும். ஈவினிங் ஸ்நாக்ஸ். நம்மளும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? கண்டிப்பா. இந்த செல்லு சாப்பிட்டு பாரு. சிம்லி உருண்டை ரெடி. நாங்க இப்ப 2 பேரும் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். பெருசா எடுத்துக்கோ. உனக்கு நீ எடுத்துக்கோ. சின்னதாவே எடுத்துக்க. இது என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்ல சிரிச்சுட்ட. பெருசா கஷ்டம்ல. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இனிப்பு எல்லாமே ரொம்ப கரெக்டா இருக்கு. எங்களுக்கு கரெக்டா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கா? எங்களுக்கும் கரெக்டா இருக்கு. உங்களுக்கு ஓகேவா? நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க. ரொம்பவே சத்தானது, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கு. நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஆரோக்கியமானது. சிம்லி உருண்டை ரொம்ப டேஸ்டா அருமையா இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி வீட்டுல செஞ்சு பாருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறோம். See you guys. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.